Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நான் வந்து ஆர்மில இருக்கிற ரேடாரோட மாடல் தான் வந்து பண்ணிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து Arduino வச்சு வந்து பண்ணிருக்கேன். இது வந்து எப்படி வர்க் ஆகும்னா, இப்போ ஆர்மில எல்லாம் வந்து ஃபைட் வந்து நடக்கும்ல, அங்க ஆப்போனன்ட் டீம் இல்ல ஆப்போனன்ட் சோல்ஜர்ஸ் வேற கண்ட்ரில இருந்து வருவாங்களே, அவங்க பார்டரை வந்து கிராஸ் பண்ணா இந்த ரேடார்ல வந்து அதை கேப்சர் பண்ணி எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அப்புறம் எந்த ஆங்கிளில் வந்து அவங்க வர்றாங்கன்னு வந்து நம்ம இப்போ நான் வந்து கம்ப்யூட்டரில் மாடல் பண்ணியிருக்கிறதுனால கம்ப்யூட்டரில் வந்து தெரியும். ஆனால் அவங்க வந்து லைவாக பார்க்குற மாதிரி ஏதாச்சும் செட்டப் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாடலில் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க இந்த ப்ராஜெக்ட் எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா, Arduino வந்து எடுத்துக்கோங்க. இந்த Arduino வச்சு நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணலாம். ஆனால் குட்டியாக தான் வந்து இருக்கும், நம்மளோட ஹேண்டோட சைஸ் கூட இல்லை பாருங்க. அப்புறம் Ultrasonic சென்சார், இது வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணலாம். அப்புறம் சர்வோ மோட்டார், இது வந்து MG995 சர்வோ மோட்டார் வந்து எடுத்துக்கிட்டேன். இன்னொரு சர்வோ மோட்டார் வந்து சின்னதாக இருக்கும், 9 கிராம், அது பேர் வந்து SG90ன்னு நினைக்கிறேன். அப்புறம் அல்ட்ராசோனிக் சென்சார் ஹோல்டர் வந்து எடுத்துக்கோங்க. இது நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த ஹோல்டரில் வந்து நம்ம அல்ட்ராசோனிக் சென்சாரும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் கீழே சர்வோ மோட்டரும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மேல் டு ஃபீமேல் ஜம்பர் வயர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் மேல் டு மேல் ஜம்பர் வயர் வந்து சின்னதாக வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன உட்டு பீஸ் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ப்ராஜெக்ட் கனெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்து Arduino சர்வோ மோட்டர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து அல்ட்ராசானிக் சென்சார் ஹோல்டர் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் நினைக்கல என்னடா இது மட்டும் ப்ளூ கலரில் இருக்குது, இது மட்டும் ஒயிட்டில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது நான் வந்து கீழே போட்டு உடைச்சிட்டேன், அதனால வந்து ஃபோமில் கட் பண்ணி இது நான் வந்து மேலே வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த அல்ட்ராசானிக் சென்சாரை வந்து உள்ளே பிளேஸ் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிட்டேன் இந்த அல்ட்ராசானிக் சென்சாரை. இப்போ நம்ம மேல் டு ஃபீமேல் ஜம்பர் வயர் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 4 ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலான்னு தான் நினச்சேன், ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ குட்டியாக இருந்துச்சு, அதனால டேர்ன் பண்ணும்போது இப்படியே இழுக்குமா, அதனால வந்து சில டைம்ஸ் அதை டேர்ன் கூட ஆகாது. அதனால நான் இந்த மாதிரி 8 ஜம்பர் வயர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீளமாக பண்ணிட்டேன் பாருங்க. இப்போ ஆரஞ்சு வயர் இருக்குல்ல, அதாவது விசிசி, அதை வந்து அல்ட்ராசோனிக் சென்சரோட விசிசி, அதை வந்து Arduinoல இருக்கிற VIN அந்த பின்ல வந்து கனெக்ட் பண்ணிருங்க. கிரே கலர் இருக்குல்ல, அந்த வயரை வந்து GNDல கனெக்ட் பண்ணி Arduinoல இருக்கிற GNDல வந்து கனெக்ட் பண்ணிருங்க. அப்புறம் இப்போ மிச்சம் இருக்கிறது இக்கோ பின்னு ட்ரிகர் பின் தான். இக்கோ பின்னை வந்து பின் நம்பர் 11ல வந்து கனெக்ட் பண்ணிருங்க. பார்த்து கனெக்ட் பண்ணுங்க, அப்போ தான் ப்ராஜெக்ட் நல்லா ஒர்க் ஆகும். அப்புறம் ட்ரிகர் பின்னை வந்து Arduinoல இருக்கிற டிஜிட்டல் பின் நம்பர் 10ல் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து அல்ட்ராசானிக் சென்சாரோட கனெக்ஷன் வந்து முடிச்சிட்டோம். இது மேலேயே வந்து கனெக்ட் பண்ணிடலாம். சர்வோ மோட்டரோட வயர் வந்து நான் இங்கே ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், அப்போ தான் அது நடுவில் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாது. அதை வந்து இந்த எல்லோ கலர் வயர் இருக்குல்ல, அதாவது டிஜிட்டல் பின் நம்பரில் வந்து இதை கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த டிகிரிஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது. நீங்கள் நினைக்கலாம் நான் நார்மல் மோட்டாரே யூஸ் பண்ணலாம், ஏன் சர்வோ மோட்டரை வந்து யூஸ் பண்ணுறேன்னு. நார்மல் மோட்டார் வந்து 360 டிகிரியும் வந்து சுற்றும், ஆனால் இந்த சர்வோ மோட்டர் வந்து 180 டிகிரி மட்டும்தான் வந்து சுற்றும். எல்லோ வயர் இருக்குல்ல, அதை வந்து டிஜிட்டல் பின் நம்பர் 12ல் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கிரவுண்ட் இருக்குல்ல, அதாவது ப்ரௌன் வயர், அதை வந்து GNDல Arduinoல இருக்கிற GNDல வந்து கனெக்ட் பண்ணிடுறான். அப்புறம் ரெட் கலர் வயர் இருக்குல்ல, அதை வந்து 5 வோல்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, அவ்வளோதான். நம்மளோட கனெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் கோடிங் வந்து அப்லோட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கோட் அப்லோட் பண்ணனா இந்த மாதிரி சுற்றிட்டே வந்து இருக்கும். இப்போ இதோட ட்ராக்கிங் பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஒரு ஆப் மாதிரி வந்து இன்ஸ்டால் பண்ணணும்.
அதுக்கு நான் வந்து அந்த லிங்க் கொடுத்துருந்தேன்ல, அதுலேயே வந்து ப்ரொசஸிங் 3.5.4 அந்த மாதிரி வந்து தந்திருப்பாங்க. அது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதையும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த processing.exe இருக்கும். அதையும் டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணால் கொஞ்சம் நேரத்தில் வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கோடு எதுவுமே இல்லாமல் காலியாக வந்துருக்கும்ல, அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த லிங்க் இருக்குல்ல, அதாவது அந்த டிரைவில் அதுலேயே வந்து ப்ரொசஸிங் கோடுன்னு இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். அது எல்லாத்தையும் வந்து காப்பி பண்ணிடுங்க. நோட்ஸில் வந்து ஓப்பன் ஆகும், எந்தில் வந்து வேறு இதில் வந்து ஓப்பன் ஆகுது. இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் இங்கே போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து நம்மளோட கோடு. இது வந்து ஜாவாவில் வந்து ரன் ஆகுது. இப்போ இதில் வந்து நேம் டெக்ஸ்ட்டுன்னு வந்து ஒரு காலம் லாஸ்ட்டில் வந்து லைன் நம்பர் 112 வந்து இருக்கும். அதில் வந்து என்னோடய சேனல் பேர் வந்து போட்டிருப்பேன். உங்களுக்கு வேறு நேம் வேணும்னா அதை நீங்கள் வந்து ரீநேம் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே மேலே வந்தீங்கன்னா மை போர்ட் நியூ சீரியல் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து COM7 வந்து போட்டிருங்க. COM7 இல்லை, இப்போ நான் ஆர்டினோ வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன்ல, அது வந்து எந்த போர்ட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு COM7 இருக்குது. உங்களுக்கு வந்து வேறு நம்பர் கூட இது வந்து மாறலாம். எனக்கு COM7 இருக்குல்ல, உங்களுக்கு 4, 5 எது வேணும் வந்து வரலாம். அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே நான் எனக்கு COM7 இருக்கிறதுனால COM7 வந்து கொடுத்துட்டேன். ரன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ரெடாரோட இது வந்து வரும். இப்போ எதுவுமே டிடெக்ட் ஆகல, அதனால க்ரீன் கலரில் இருக்குது. அப்படின்னா யாரும் அந்த பவுண்டரிக்குள்ளே வந்து எந்த பர்சனும் எந்த ஆப்ஜெக்டும் வந்து இல்லைன்னு அர்த்தம். இப்போ பாருங்களேன், நான் கை வைக்கும் போது இங்கே ரெட் கலரில் ஆகுது பாருங்கள். அது வந்து எந்த ஆங்கிளில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து இருக்குன்னு வந்து காமிக்கும். பாருங்கள், நான் வந்து 40 சென்டிமீட்டர் மேக்ஸிமமாக வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் இன்னும் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கை வைக்கிற இடம் மட்டும் ரெட்டு கலரில் இருக்குது. இப்போ நான் கையை எடுத்துட்டேன்னா ரெட்டே இல்லை, க்ரீன் கலர்லேயே இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து நம்ம ஆர்மியோட ரேடார் இருக்குல்ல, அதோட சிம்பிள் கான்செப்ட் வந்து இதை பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருந்தேன். இதை நீங்கள் கன்ஃபார்ம் வீட்டில் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டோம் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.